ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்கலான்னு சொன்னால், நம்மக்கிட்ட நம்ம வந்து நெயில் பாலிஷ் வாங்கிட்டு அது காலி ஆயிடுச்சுன்னா அந்த மூடிகளை தூக்கி போடாமல் இதை வந்து எப்படி வீட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக மாற்றலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஐடியாவுக்கு ஒரு நெயில் பாலிஷ் மூடி தான் எடுத்துருக்கிறேன். இதுக்கு வந்து நம்ம டபுள் சைட் செலோ டைப் வந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம். இதை வந்து கட் பண்ணிடலாம். சின்ன சைஸில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து கட் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம இந்த மூடி மேலே இந்த மாதிரி நம்ம ஸ்டிக் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து இது எதுக்காக யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். நம்ம பூஜை ரூமுக்கு தாங்க வந்திருக்கிறோம். பூஜை ரூமில் வந்து ஊதுபத்தி ஸ்டாண்ட் இல்லைன்னு சொல்லி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த மாதிரி நம்ம ஒரு வால்லையோ இல்லைன்னா உங்களுக்கு எங்கே மாட்டோன்னு நினைக்கிறீங்களோ அங்கே இந்த மாதிரி இந்த மூடியை மாட்டி வச்சுட்டிங்கன்னா நம்ம ஊதுபத்தி ஸ்டாண்டாக இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஐடியா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தனா எனக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முன்னாடி ஃப்ரண்ட் ஹாலில் இருக்கிற டோரில் வந்து இந்த மாதிரி ஒரு நெயில் பாலிஷ் மூடியை டபுள் சைட் செலோ டைப் போட்டு முட்டை வச்சுட்டிங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளவர் வாசராக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்குறக்கு அழகாக க்யூட்டாக இருக்குது பாருங்கள். இந்த ஐடியா பிடிச்சிருந்தால் மறக்காமல் எனக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க. இந்த ஐடியாவை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் என்னென்ன ஐடியா சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தேர்ட் ஐடியா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம மிஷினடாக வச்சுட்டு இருந்தோன்னா ஊசிகளாக நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அதே சமயத்தில் நீடில் கனெக்டரும் யூஸ் பண்ணுவோம். நமக்கு இந்த மாதிரி வாலில் வந்து இந்த மாதிரி மூடி வந்து மாட்டி வச்சுட்டோன்னா இதில் வந்து நம்ம சாதா நீடில், அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீடில் கனெக்டரு இதையெல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோன்னா நம்ம தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சாதா ஊசியெல்லாம் எம்மிங் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். இல்லைன்னா ஸ்டிச்சிங் வந்து பிரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம டக்குன்னு நம்ம தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம ஐடியாவை யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி க்ரோஸா ஊசி கூட நம்ம இதில் வந்து ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் இதை வந்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த ஐடியா பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க. கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸோட உங்களுக்கு வேணும்னா. நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபோர்த் ஐடியா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபோர்த் ஐடியாவுக்கு ஒரு அட்டையில் வந்து நான் கலர் பேப்பர் வந்து ஸ்டிக் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதில் வந்து நம்ம ரிபாண்ட் யூஸ் பண்ணி 2 மூடியிலையுமே அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு இதில் ஸ்டிக் பண்ணிடலாம். இது கொஞ்சம் நேரம் காயட்டும். காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம இது எதுக்காக யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுதா? இதை வந்து நம்ம டைனிங் டேபிள் மேலே வச்சுட்டோன்னா டூத்பிக் வந்து நம்ம ஷார்ட் போட்டு பல் குத்துறதுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ளவர் வாசராகவும் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது டைனிங் டேபிள் மேலே வைக்கும்போது எவ்வளோ பார்க்குறக்கு அழகாக க்யூட்டாக இருக்குது பாருங்கள். நம்ம வேஸ்ட்டுன்னு நினச்சி தூக்கி போடுற இந்த மாதிரி நெயில் பாலிஷ் மூடியெல்லாம் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக மாற்றுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வீடியோஸோடு உங்களுக்கு வேண்டாம் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபிஃப்த் ஐடியா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம வந்து ஸ்வீட்டெல்லாம் ஆர்டர் பண்ணி வாங்கும்போது இந்த மாதிரி பாக்ஸில் வந்து நமக்கு கிடைக்கும். இல்லைன்னா ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணும்போதும் கூட நமக்கு இந்த மாதிரி பாக்ஸில் கிடைக்கும். இப்போ இந்த மூடி வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த மூடியில் வந்து நெயில் பாலிஷ் மூடி வந்து ரிபாண்ட் அப்ளை பண்ணி நம்ம ஸ்டிக் பண்ணிடலாம். பாருங்கள், நெயில் பாலிஷ் மூடியை ரிபாண்ட் அப்ளை பண்ணி இதை ஒட்ட வச்சாச்சு. இதை வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணலான்னா, நம்ம வீட்டில் வந்து சரியான சைஸில் பிளேட், சில்வர் பிளேட் இல்லைன்னா இந்த மாதிரி நம்ம செம்பில் தண்ணி வச்சுருந்தோன்னா இதை வந்து மூடி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம திறக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். மூடி இல்லாத சமயத்தில் இந்த மாதிரி மூடியாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஐடியாலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் கொடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்காக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். Thank you for watching.